ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கர்ப்பப்பையில தான் இயற்கையாகவே குழந்தை வந்துட்டு ஒரு 10 மாதம் வரைக்கும் வளர்ந்து நம்ம டெலிவரி பார்க்க முடியும். அதே இது கருக்குழாயில் வந்து குழந்தை ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அதால் அதுக்கு மேலே ஒரு சர்டன் பீரியட் மேலே வளர முடியாதுங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மல் அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? எக்டோபிக் ப்ரெக்னன்சினா எப்படி எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்மளால் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நார்மல் அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எக்டோபிக் ப்ரெக்னன்சியை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் விரிவாக பேசுகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற எங்களோட யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இயற்கையாகவே நார்மல் கன்செப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 in 100 ப்ரெக்னன்சிஸில் வந்துட்டு இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியும் நடக்குதுங்க. இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியும் நம்மளுக்கு நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரி தான். அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஹிஸ்ட்ரி இருக்கும். அடுத்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து நம்ம வந்துட்டு தேவைப்பட்டால் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இல்லையா, பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற பிளட் டெஸ்ட்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல வேல்யூஸ் இருக்கும். பட் அடுத்து வந்துட்டு ஒன்ஸ் பாசிட்டிவ் ஆகி 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது கரு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில இல்லாமல் கருக்குழாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து டியூபல் எக்டோபிக் தான் ரொம்ப காமனாக ஃபார்ம் ஆகுங்க. அதாவது கருக்குழாயில் தான் கரு ஃபார்ம் ஆகிறது தான் ரொம்ப காமன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில இடத்துலையும் ஃபார்ம் ஆகலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஓவரிஸில் இருக்கலாம், இல்லாட்டி சர்விக்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி நடக்கலாம். இதில் நார்மலுக்கும் எக்டோபிக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ், எக்டோபிக் ப்ரெக்னன்சி எப்படி நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங் வந்து ஆகும். ஒன்ஸ் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி ஒரு 10 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்பாட்டிங் ஆகுது, இல்லை ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு சைடில் அடி வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்டாமினல் பெயின் இருக்கும். ஏன்னா டியூப்பில் வளரும் போது டியூப் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஸோ அது வந்து பெயின் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏதோ ஒரு சைடில் திடீர்னு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நம்ம கண்டுக்காமல் விட்டோம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம், 3 மாதத்துக்கு அப்புறம் போய் நீங்கள் ஸ்கேன் பார்த்தா போதும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் வராமல் எங்ககிட்ட வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போதே பார்த்தீங்கன்னா கருக்குழாய் வந்துட்டு வெடிச்சிருக்கும். ஏன்னா 6 வாரம் வரைக்கும் தான் அந்த கருக்குழாயால் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு 2-3 நாள் தள்ளி போகும்போது அதால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் அது அப்படியே வெடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரப்சர்ட் எக்டோபிக்கோடு எங்ககிட்ட வந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது என்னவாகும்னா பல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எமர்ஜென்சியாக நாங்கள் போய் வந்துட்டு லேப்ரோஸ்கோப்பி பண்ணி இல்லை லேப்ரோட்டோமி பண்ணி ஓப்பன் பண்ணி எங்கே ப்ளீட் ஆகுதோ அதை வந்து உடனே வந்து கட்டுப்பாடு பண்ணி பிளட் எல்லாம் அவங்களுக்கு செலுத்தி தான் அடுத்து அவங்க உயிரையே காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்றது அவ்வளோ ஆபத்தானது. ஸோ அதை ரொம்ப ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சரி வாங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறாங்களோ, ஐயுஐ மூலமாகவோ இல்லாட்டி ஐவிஎஃப் மூலமாகவோ கன்சீவ் ஆகிறவங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் டியூப்பில் வந்து புண்ணு இருக்கோ அவங்களுக்குலாம் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், லைக் அப்டாமினல் கேவிட்டிலேயோ இல்லாட்டி வேற இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், லைக் டியூபர்குலோசிஸ் இருந்திருக்கலாம், இல்லாட்டினா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேறு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்கும்போது டியூப் வந்து ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகிடும், ஸோ புண்ணாயிடும். ஸோ கரு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக முட்டைப்பையில் உருவாகிற முட்டை வந்துட்டு கருவாக ஃபார்ம் ஆகிறது டியூப்பில் தான் ஃபார்ம் ஆகும். 5வது நாள் தான் கர்ப்பப்பையில் வந்து உட்காரும். ஸோ நம்ம கருக்குழாய் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த சிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம கருவை வந்துட்டு கரெக்டாக கர்ப்பப்பைக்கும் கொண்டு வராது. ஸோ அந்த இடத்துலேயே புண்ணு இருக்க இடத்துல அப்படியே ஒட்டி வளர ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக மாறி வருதுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்து வேறு யாருக்கெல்லாம் இந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் டியூபல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி திருப்பி ரிவர்சல் சர்ஜரி பண்ணுறோமோ அவங்களுக்கும் வந்து ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் டியூபல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போதும் டியூப் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதே மாதிரி ரிவர்சல் ப்ரொசீஜர் பண்ணும்போதும் திருப்பி ரீஜாயின் பண்ணும்போதும் டியூப் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கும் சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது யார் யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்டோபிக் இருக்கோ, அதாவது முன்னாடியே வந்துட்டு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆயிருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு 25% சான்சஸ் இருக்குது திருப்பியும் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியோடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போய் எந்த இடத்துல கரு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கரு வந்து கரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும்.
ஸோ இதில் ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இல்லை பீட்டா ஹெச்சிஜி பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அடுத்து சீரியல் மானிட்டரிங் ஆஃப் பீட்டா ஹெச்சிஜி பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பீட்டா ஹெச்சிஜி பார்த்துருக்கீங்க, சப்போஸ் 300 இருக்குது அப்படின்னா, நார்மல் ப்ரெக்னன்சி அப்படின்னா நம்ம 24 ஹவர்ஸில் அது டபுள் ஆகும். ஸோ 600 கிட்ட வேல்யூ வரும். அதே இது நம்மளுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்தது அப்படின்னா, எய்தர் நம்மளுக்கு வந்துட்டு இர்ரெகுலராக இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லாட்டி அதே ரேஞ்சிலே இருக்கும், அது இல்லாட்டி குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு பீட்டா ஹெச்சிஜி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எக்டோபிக் சஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கரெக்ட் டயக்னோசிஸ் எதன் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் மட்டும்தாங்க. ஸோ அல்ட்ராசவுண்டில் தான் வந்து குழந்தை எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம 6 வீக்ஸ்லேயே நம்ம பார்த்துடலாங்க. ஸோ 6 வீக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அஸ் ஏர்லி அஸ் நம்ம 5 வீக்ஸ் 4 டேஸில் கூட பார்த்துடலாம். இப்படி பார்க்கும்போது சாக் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஹார்ட் பீட் பார்க்கணும்னா 6 வீக்ஸில் வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேபி எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஐஓஐ பண்ணியிருக்கீங்க, இல்லை டியூபல் ரிவர்சல் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே போய் நீங்கள் ஸ்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துல பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே நம்ம டயக்னோஸ் பண்ணிடுவோம். அப்படி எக்டோபிக் ப்ரெக்னன்சி ரொம்ப சீக்கிரமே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குங்க. மீத்தோட்ரிசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிடுங்க. அந்த சாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும். பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில கண்டிஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜிசாக் வந்து எவ்வளோ சைஸில் வந்து இருக்குது, அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் ஆப்சென்ட்டாக இருக்கணும், அண்ட் யோக் சாக்கோட சைஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியுங்க. அதே இது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரப்சர் ஆகி வருவாங்க, கொலாப்ஸ் ஆகி வருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு எமர்ஜென்சியாக லாப்ரோஸ்கோப்பியோ இல்லை லாப்ரோட்டோமியோ போட்டு உடனே அவங்க லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ரப்சர் ஆகிருக்கோ, எந்த இடத்துல ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு போய் கொயாகுலேட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கொயாகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. அண்ட் பிளட் லாஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்து அவங்களுக்கு பிளட்டும் திருப்பி டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ளே போய் நம்ம வந்து சர்ஜரி பண்ணும்போது ரப்சர்ட் எக்டோபிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது டியூப் வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த டியூபை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதே இது அன்ரப்சர்ட் எக்டோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதாவது டியூப் வெடிக்காமல் டியூபுக்குள்ளேயே கொஞ்சம் ஏர்லியராக நம்ம அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ஃபிங்கோட்டமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எதர் டியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பேபியை மட்டும் எடுத்துடலாம், இல்லாட்டி மில்கிங்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிக்கலாங்க. அதாவது உள்ளே இருக்க பேபியை மட்டும் மில்க் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த 2 மெத்தட் மூலமாகவும் டியூப்பை வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சிக்கான மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ கைஸ்.